என் புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. ஷாகா காய்ஸ், இன்னைக்கு நம்ம ராபர்ஸ்பியருக்கு ஸ்பெஷலான விசிட்டர் வந்திருக்காங்க. அவங்க பேரு மிஸ் மாலினி. அவங்கள உங்களுக்கு ரேடியோ மூலமாவோ, இன்டர்நெட் மூலமாவோ, டிவி மூலமாவோ இல்ல ராபர்ஸ்பியர் மூலமாவோ பாத்திருப்பீங்க. ஹாய் ராப். வெல்கம் டு தி ஷோ. நான் ஒரு சீக்ரெட் டனல தோண்டி இருக்கேன். அதுவும் ஏன் கையாலேயே எங்க ஆர்ட் தோண்டினேன். ஸ்பேஸ்க்கு வரதுக்கா? எஸ். கார்ஜியஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. Thank you. நீங்க எல்லா இடத்துக்கும் வரதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதும் உங்களோட சூப்பர் பவர்னு எனக்கு தெரியும். நீங்க எதை செஞ்சாலும் சூப்பர் தான். அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஓ கம் ஆன். நீங்க ஃபேஷன்ல பெரிய ஆளு, அதோட ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். ஊர்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களால முடியாதது ஏதாவது இருக்கா? ஒருவேளை இந்த மாதிரி அழகான மீச வேணா வராம இருக்கலாம். அப்ப என்னால பண்ண முடியாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு. Okay. ஏன்னா அவங்க ஸ்டுடியோ வரைக்கும் நான் ஒரு டனல தோண்டி வந்தேன்னா அமேசிங்கான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ண சொல்லி தருவீங்கன்னு ஓ சொன்னாங்க. எஸ், அது என்னால முடியும். ஏன்னா இதுதான் ராபர்ஸ்பியர், இங்க தான் மேஜிக் நடக்கும். அப்புறம் மீசை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. அது என்னால முடியாது. ஆனா இன்னைக்கு நாம ஃபன் ஸ்டஃப் பண்ணலாம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாம ஒரு creepy crawly கிராஃப்ட் பங்க் பண்ண போறோம். கிரீப்பி கிராலியா? பயமா இருக்கா? கொஞ்சம். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாரோட சீக்ரெட்ஸ பத்தியும் தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களோடதையும் சேர்த்துதான். வேணாம் வேணாம். தெரியும். உங்களை பத்தி ஒரு சீக்ரெட்டை நீங்க சொல்லுங்க. ஓகே, இது அவ்வளவு நல்ல சீக்ரெட் இல்ல. ஒரு 5 வயசு குழந்தைக்கு இருக்கிற ஆர்ட் டேலண்ட் தான் எனக்கு இருக்கு. அது பரவாயில்லையா? 5 வயசு பசங்களா? ம். அதுவே போதும் தான் நினைக்கிறேன். கை இருந்தாலே போதும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டிக் ஸ்பூன், கிளிட்டர், ஒயிட் க்ளூ, பெயிண்ட் பிரஷ், மார்க்கர், டூத் பிக்ஸ், யூக்லிப்ஸ் அண்ட் கிளாஸ். இங்க என்கிட்ட பிஓபி இருக்கு, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகே. இதுல நாம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இத ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டிக் எடுத்து இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டே இதான் பண்ணுவீங்களா? ஜாலியா இருக்கே. ஃபுல் டே இதான் பண்ணுவேன். ஓகே, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் ரெடி ஆகல. என்னோடது கொஞ்சம் லைட்டா இருக்கு. தண்ணியா இருக்கு. யா ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ஆசம். இப்போ நாம என்ன பண்ணணும்னா இந்த பேஸ்ட்டை எடுத்து ஸ்பூன்ல இப்படி ஊத்திக்கணும். ஓகே, நாம பிஓபியை ஊத்திட்டோம். இப்போ நாம ஒரு யூக்லிப் எடுத்துக்கலாம். நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் தான் உங்களுக்கு பிடிச்ச கலரா? எஸ். ஓகே, இந்த கிளிப்பை இந்த மாதிரி கரெக்டா மேல வச்சிடலாம். நைஸ். கிரீப்பி கிராலி திங்ஸ் விரும்புற பசங்க மாதிரி தான் நீங்களுமா? எனக்கு பக்ஸ்னா பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிளானட்ல இருக்கிற ஒவ்வொரு 4 அனிமல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பீட்டில் இருக்கும். நிஜமாவா? எனக்கு அது தெரியாது. தட்ஸ் ரைட். ஓ, இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சின்ன பீஸ் எடுத்துக்கங்க. உடைச்சு ஓகே. அதை இந்த பேஸ்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான். ஓகே. இதே மாதிரி நாம 6 அட்டாச் பண்ணணும். நம்மளோட டீடைலிங் எல்லாம் இப்ப முடிஞ்சிடுச்சு. லெக்ஸை நாம வச்சிட்டோம், தலையும் இருக்கு. இப்ப பிஓபி ட்ரை ஆகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் ஏதாவது சீக்ரெட்ஸ் நீங்க எனக்கு சொல்லலாமே. சீக்ரெட்டா? என்கிட்ட ஒரு ஃபனி சீக்ரெட் இருக்கு. கரண் ஜோஹர் கிட்ட அவர் யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்டேன். Okay. அவருக்கு கலர்ட் அண்டர்வேர்ஸ் போட்டுக்க பிடிக்கும்னு சொன்னாரு. நிஜமாவா? இப்ப செக் பண்ணலாம். இது ட்ரையா இருக்கு. எப்படி தெரியும் இது ட்ரை ஆயிடுச்சா? ஓகே. பாத்தீங்களா, என் தம்பி இப்ப ட்ரையா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா இத ஜென்டலா பிரஸ் பண்ணணும். ஓகே. நாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸை யூஸ் பண்றதுனால பெண்டபிள் ஸ்பூன். இத லேசா ரொட்டேட் பண்ணிக்கங்க. அது கிராக் ஆக ஆரம்பிக்கும். யா. ஒன்ஸ் அது வெளில வந்துடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஓகே. இப்படி திருப்புங்க, காலை பிடிச்சுக்கங்க, அது ஓ, வந்துடும். இது கூலா இருக்கு. என் வீட்ல பாருங்க. அதுவும் பிங்க் ஹெட்டோட. நம்ம பீட்டில் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணதுல இதுதான் ஆர்டிஸ்டிக்கான விஷயம். வேற எதுவும் பண்ணதில்ல. இப்ப நம்ம பீட்டில் டிவைட் பண்ணிக்கலாம். அப்பதான் இதுல கலரோ இல்ல மத்த திங்ஸையோ ஆட் பண்ண முடியும். இப்ப நமக்கு ஒயிட் க்ளூ வேணும். பிரஷ்ஷை வச்சு ஒயிட் க்ளூவால பீட்டில் கோட் பண்ணுவோம். இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு. Thank you. பிளாக் லைன்ஸை மட்டும் விட்டுருங்க. லெக்ஸ்ல வேலை முடிஞ்சது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரஷ்ஷை வச்சு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ம், ஆனா நாம இதுல கிளிட்டர் சேர்க்க போறோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆமா உண்மைதான். நான் முன்னாடி சில்வர் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம்ஹும். ஆனா உங்களுக்கு பிங்க் தான் பிடிக்குங்கிறதால அதை யூஸ் Oh my பண்ணலாம். God, இது அமேசிங்கா இருக்கு. ஓ வாவ். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்பூன் எடுங்க, மேல லேசா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. நீங்க போதுமான அளவு கிளிட்டர் அதுல போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி 3D லைனர்ஸை யூஸ் பண்ணலாம். ம்ஹும். 3D லைனர்னா என்ன? இதுவும் கலர் தான், ஆனா இது திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுல க்ளூ மிக்ஸ் ஆயிருக்கு. ம்ஹும். இந்த பிளாக் லைன் மேல நீங்க இத அப்ளை பண்ணா போதும். இப்போ நம்ம பீட்டில் ரெடி ஆயிடுச்சு. Yay. இதுல கூலான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இந்த கிரீப்பி Really? கிராலி கிராஃப்ட் பங்க உங்க கழுத்து கிட்ட மாட்டிக்கலாம். எப்படி? அதுக்கு இது ட்ரை ஆகணும். என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதை ஓ காட்டுறேன். மை காட், இது பாருங்களேன், ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு? சூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, நான் பிங்கையே எடுத்துக்கிறேன். பிங்க் ஒன்னா? யா, அதை சீக்கிரமா இதுல அட்டாச் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு இது பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஜுவல்லரினா பிடிக்கும். ஜுவல்லரி பிடிக்குமா? ஆமா, 5 வயசு பசங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? இது உண்மையிலேயே பிரமாதம். அவ்வளவுதான், இதை நீங்க போட்டுக்கலாம். ராபே அவர் கையால செஞ்சு கொடுத்தது, இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்ன போட்டுக்க நீங்க இப்ப பிளான் பண்ணலாம். யா, இது Looks ரொம்ப cool. கூலா இருக்கு. எனக்குன்னு ஆக்சசரிஸ் கொடுத்திருக்காரு. போகும்போது ஃபேஷன் ஆக்சசரிஸ் கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்கல. ஐ நோ, வெல் டன். ராபோஸ்பியர்ல நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இந்த சின்ன பீடில நான் என்னன்னு கூப்பிடுறது? சீக்கிரம் பேர் வைங்க. ராப். இது ராபே தான்.